அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். நாங்கள் இன்று தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல உம், இரண்டாம் தவணைக்குரிய அலகுகள் தான் பார்க்க இருக்கிறோம். நாங்க ஏற்கனவே சக்தி வடிவங்களும் அவற்றினுடைய பயன்பாடுகளும் தொடர்பாக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சி தான் பார்க்க இருக்கிறோம். இப்ப சக்தி வடிவங்கள்ல சக்தி என்பது ஒரு வேலையை செய்வதற்கான ஆற்றல் என்று சொல்லி பார்த்திருக்கு. அந்த சக்தியானது வெவ்வேறு வடிவங்களில் காணப்படலாம் என்று சொல்லி பார்த்திருக்கிறோம். அந்த வெவ்வேறு வடிவங்கள் என்று நாங்கள் சொல்லப்படுவது மின் சக்தியாக இருக்கலாம், வெப்ப சக்தியாக இருக்கலாம், ஒளி சக்தியாக இருக்கலாம், இரசாயன சக்தியாக இருக்கலாம், இயக்க சக்தியாக இருக்கலாம். இவ்வாறு வெவ்வேறு வடிவங்களில் அது காணப்பட முடியும். அப்ப அந்த சக்தி வடிவங்களில் நாங்கள் எங்களுடைய இறுதியாக நடந்த வகுப்பில இயக்க சக்தி தொடர்பாக படிச்சிருக்கோம். இயக்க சக்தி என்பது ஒரு இயங்கும் பொருள் கொண்டுள்ள சக்தி. அதாவது ஒரு வேலை ஒன்று நடந்து கொண்டிருக்குது, இயங்கிக் கொண்டிருக்கிறதுன்னா அந்த பொருள்ல இயக்க சக்தி இருக்கிறது என்று அர்த்தம் என்று படிச்சிருக்கிறோம். அப்ப அதுக்கு உதாரணம் சொல்ல சொன்னா என்ன சொல்லுவாங்க? இயங்கிக் கொண்டிருக்கும் கார், அதாவது அது ஓடிக்கொண்டிருக்க வேண்டும். அல்லது எறியப்பட்ட பந்து, அந்த பந்து எறியக்குள்ள அது வழியில இயங்கிக் கொண்டிருக்க வரும். அப்ப இயங்கிக் கொண்டிருப்பது பாய்ந்து செல்லுகின்ற நீர், அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. இப்படியாக ஒரு பொருள்ல இயக்கம் நடைபெறக்குள்ள அந்த பொருள்ல இயக்க சக்தி என்று ஒன்று உருவாகி இருக்கும். அப்ப அழுத்த சக்தி என்றால் என்ன? அது நாங்க பார்க்கிறோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி, அழுத்த சக்தி. அழுத்த சக்தி என்றா என்ன? ஒரு பொருளினுடைய அமைவு அல்லது தோற்றம் காரணமாக, அதன் நிலை காரணமாக கொண்டுள்ள சக்திய அழுத்த சக்தி என்று சொல்லுவோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி. அந்த அழுத்த சக்தி இருக்கிறதுக்கு உதாரணம் என்று கேட்டா, தென்னை மரத்துல இருக்கிற தேங்காய், நீர்த்தேக்கம் ஒன்றில் உள்ள நீர், ஒரு முறுக்கப்பட்ட சுருள்வில், அது ஒரு வைன் பூட்டப்பட்ட காராக இருக்கலாம், ஒரு வாட்சாக இருக்கலாம், வைன் திருகி வேலை செய்யற ஒரு வாட்சாக இருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்ப அழுத்த சக்தி என்பது ஒரு பொருளினுடைய அமைவு அல்லது நிலை காரணமாக அது உருவாகப்படலாம். இப்ப இயக்க சக்தி என்றா இயங்க வேணும், அழுத்த சக்தி என்றா அது அதனுடைய நிலை எங்க இருக்குது என்றதுதான் அதன் அர்த்தம். இப்ப ஒரு நிலத்தோட இருக்கிற பொருளுக்கு அழுத்த சக்தி இல்லை. நிலத்தில இருந்து ஒரு நிலத்தில ஒரு பந்து இருந்தா அதுக்கு அழுத்த சக்தி இல்லை. அதுவே ஒரு உயரமான பொருளை வச்சிருந்தா, அதாவது இதுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, h என்பது ஒரு உயரம். அப்படி அந்த பொருளினுடைய நிலை காரணமாக, அமைவிடம் காரணமாக இந்த பந்துல அழுத்த சக்தி இல்லை, ஆனா இந்த பந்துல அழுத்த சக்தி இருக்குது. ஏல இல்ல அழுத்த சக்தி, பியில அழுத்த சக்தி இருக்கும். சரியா? இப்ப நாங்க இயக்க சக்தியும் அழுத்த சக்தியும் என்றா என்ன, அது எங்கெங்க பயன்படுது என்று சொல்லி நாங்க இறுதியாக எங்களுடைய வகுப்புல பார்த்துட்டோம். அப்ப சக்தியானது ஒரு வடிவத்தில இருந்து இன்னொரு வடிவமாக மாறுவதை நாங்கள் சக்தியினுடைய நிலை மாற்றம் சொல்றோம். ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு அது மாறுது என்ற நிலை மாற்றம். அதுக்கு நல்ல உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு சுவிட்ச போடைக்குள்ள நாங்க மின் சக்திய பயன்படுத்தி ஒரு பல்பை எரிய வச்சா அது ஒளி சக்தியாக மாறுது. கரண்ட்ல இருக்கிறது மின் சக்தி, பல்ப் எரியும் பொழுது அது மின் சக்தியாக மாறும். அது ஒரு சக்தி நிலை மாற்றம்.
அதே போல ஒரு அயன் பாக்ஸ நீங்க பாருங்க. அந்த அயன் பாக்ஸுக்கு நாங்க கரண்ட கொடுத்தா, மின் சக்தியை கொடுத்தால் அது வெப்பமாக மாறுது. அடியில ஹீட் ஆகுது அயன் பாக்ஸ். அப்ப அது மின் சக்தி வெப்ப சக்தியாக மாற்றப்படுகிறது. ஆகவே அது ஒரு சக்தி நிலை மாற்றம். சரியா? ரைட். அப்ப இன்று நாங்க படிக்க இருக்கிறது மின் சக்தி. போட்டுக்கொள்ளுங்க தலையங்க. மின் சக்தி. சரி பிள்ளைகள், இன்றைக்கு நாங்க மின் சக்தி மின் சக்தியை பயன்படுத்தி உங்களுக்கே தெரியும் கரண்டை பயன்படுத்தி நாங்க எவ்வளவு வேலைகள் செய்வோம். கரண்டை பயன்படுத்தி நார்மலா வீட்டுல யோசிச்சு பாருங்க, ஒரு கரண்டை வச்சு நாங்க என்னெல்லாம் செய்யறோம். சரியா? ஒன்று, லைட் ஒளியை பெற்றுக்கொள்ளும். சரி பிள்ளைகள், இப்ப நாங்க இதுல 5 விதமான பயன்கள் எழுதியிருக்கிறோம். மின் சக்தியை நாங்க யூஸ் பண்றோம். இப்ப இதை விட ஏராளமாக பயன்படுத்துவோம் பிள்ளைகள். நாங்க ஒரு 5 விடயங்கள் மாத்திரம் நான் இதுல உங்களுக்கு எழுதி காட்டி இருக்கு. ஒளியை பெற்றுக் கொள்வதற்குண்டா எங்களுக்கு லைட்ஸ் எரியறதுக்காக நாங்க கரண்ட் இருந்தா தான் லைட் எரியும். அது ஒரு விடயம். வெப்பத்தை பிறப்பிப்பதற்காக இப்ப நாங்க அது அயன் பாக்ஸ்ல வெப்பத்தை பிறப்பிக்கிறதுக்காக கரண்டை யூஸ் பண்ணலாம். அல்லது நாங்க ஒரு மின் சோற்றடுப்பான் ரைஸ் குக்கர் போடக்குள்ள கரண்ட மின் சக்தியை கொடுத்தா அதுல இருந்து வெப்பம் பிறப்பிக்கப்பட்டு சமையல் நடக்கும். அல்லது ஒரு ஹீட்டர்ல தண்ணி வச்சு சூடாக்கலாம். ரைட். அடுத்தது மின் விசிறியை இயக்குவதற்கண்டா ஃபேன் வந்து சுத்துறதுக்கு பயன்படுத்துவோம். கரண்ட் இருந்தா ஃபேன் வேலை செய்யும். நீரை பம்புவதற்கு மோட்டார் போடுறதா கரண்ட் வேணும். அதே போல தொலைக்காட்சி பார்க்கறதுக்கு டிவி பார்க்கறதா இருந்தாலும் சரி, மற்றது லேப்டாப் எங்களோட வேலை என்ன வேலை செய்யறதா இருந்தாலும் சரி, அந்த உபகரணத்துக்கு நாங்க கரண்ட் கொடுப்போம். கிரைண்டர்ல ஏதாவது பொருட்களை அரைக்கிறதுக்கு தேவைப்படும். வேற ஃப்ரிட்ஜில் நாங்க பொருட்களை வைக்கிறதுக்கு தேவைப்படும். மற்றது உடைகளை கழுவுவதற்காக நாங்க வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணினா அதுக்கு தேவைப்படும். போன் எல்லாம் சார்ஜ் பண்றதுக்காக கரண்ட் தேவைப்படும். நிறைய விடயங்களுக்கு இவ்வாறு நாங்க கரண்டை யூஸ் பண்ணுவோம். அப்ப எங்களுக்கு அன்றாட வாழ்க்கையில்
மின்சக்தியானது பெருமளவில் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சக்தி. சரியா? ரைட். அப்ப அதுக்குரிய சில பரிசோதனைகள் உங்களுக்கு, அதாவது செயற்பாடு ஒன்று தந்திருக்கிறோம். மின்னை பயன்படுத்தி வேலைகளை செய்வது, அதுக்கு ஒரு அட்டவணை தரப்பட்டிருக்கு. அதுக்குரிய சக்தி முதல் எது என்று உங்களை போட சொல்லி இருக்கார். புத்தகம் வைத்திருக்கிறவர்கள் 133வது பக்கத்துல இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ரைட். அப்ப மின் சக்தியை தொடர்ந்து நாங்க அடுத்ததாக பார்க்க இருக்கிற சக்தி முதல் ஒலி சக்தி. ஒலி என்பது ஒரு சக்தி, அதாவது சவுண்ட். சரியா? புத்தகம் இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க 134வது பக்கத்து. இதுல நாங்க பார்ப்போம். பாருங்க பிள்ளைகள், மின்சக்தி, மின் ஆனது பயனுள்ள சக்தி என இதற்கு முன்னர் கற்றுள்ளீர்கள். அப்ப கரண்ட் வந்து எங்களுக்கு மிகவும் பயனுள்ளது. அப்ப அது தொடர்பாக நாங்க ஞாபகப்படுத்துறதுக்காக ஒரு செயற்பாடு ஒன்று தந்திருக்கு. பாருங்க, மின்னை பயன்படுத்தி வேலை செய்த. கரண்டை பயன்படுத்தி என்னென்ன வேலை செய்யறோம்ன்றதுதான் அந்த மின்னை பயன்படுத்தி வேலை செய்த. மின்னை பயன்படுத்தி ஆற்றப்படும் வேலைகள் தொடர்பாக ஞாபகப்படுத்தி மின்னை பயனுள்ளதாக பயன்படுத்தும் சந்தர்ப்பங்களை பட்டியற்படுத்துங்கள். குழுக்களாக சேர்ந்து நீங்கள் பட்டியற்படுத்தியவற்றை வகுப்பறையில் உள்ள ஏனைய மாணவர்களுடன் கலந்துரையாடுங்கள். நீங்கள் பட்டியல் படுத்தியுள்ளவற்றுள் சில பின்வரும் உருக்களில் காணப்படுகின்றனவா என பரீட்சை. சரியா? பாருங்க, மின் மோட்டார் ஒன்றை சுழல செய்தல். மின் மோட்டார், இது தெரியும் உங்களுக்கு, ஒரு மோட்டார். அந்த மோட்டருக்கு முன்னுக்கு இருக்கிற தலைப்பகுதி சுழலக்கூடிய பகுதி. பார்த்திருப்பீங்க, சில பேர் ஸ்கூல்ல பார்த்திருப்பீங்க. இது முன்பக்கம் ஒரு சின்ன கம்பி மாதிரி இருக்கு, இது சுழலும். சரியா? அப்ப இதுல நீங்க ஒரு சின்ன விசிறி ஒன்றை செட் பண்ணி விட்டீங்கன்னா இத கரண்ட்ல கனெக்ட் பண்ணிடும். ஒரு பேட்டரியில நீங்க நினைச்சு பார்த்தா இது சுழலும் வடிவா பார்க்கலாம். இது ஆய்வு கூடங்கள்ல செய்து பார்க்கலாம். மிக எளிமையானது. ஒரு பேட்டரி, 2 வயர் இருக்க வேணும், ஒரு மோட்டார், ஒரு சுழலி இருந்தா சரி. அதுல கொழுவிட்டு நீங்க இதை வடிவா பார்க்கலாம். அது சுழலும் கட்டாயம். நீங்க கரெக்டா இணைக்கக்குள்ள அது சுழல். அடுத்தது பாருங்க, ஒரு விளையாட்டு கார் ஒன்றை இயக்க செய்தல். சரியா? அப்ப ஒரு விளையாட்டு காரண்டா அதுக்கு பேட்டரி தேவைப்படும், ரிமோட் தேவைப்படும். அப்ப அதை இயக்குறதுக்கு ஒரு எங்களுக்கு கரண்ட் நாங்க கொடுக்க வேண்டும். அதே போல மின் குமிழொன்றை ஒளிரச் செய்தல். தெரியும் உங்களுக்கு, லைட் வந்து எரிய செய்யறது. லைட் எரிய வேணும்னா கட்டாயம் கரண்ட் வேணும். அப்ப அதுக்கு மின் மின் சக்தி வந்து பயன்படுத்தப்படுகிறது. மின் அழுத்தியால் ஆடை அழுத்துதல். மின் அழுத்தி என்று சொல்லுவோம், அயன் பாக்ஸ். ரைட்? மின் அழுத்தி என்று அயன். இப்ப இவற்றை பயன்படுத்துறது எங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க இதுல ஏதாவது ஒன்றாவது யோசிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் லைட் எரியறதுக்கு மின் சக்தி, மின் அழுத்தியால உடைகளை அழுத்துவதற்கு, ஆடைகளை அயன் பண்றதுக்காக நாங்க யூஸ் பண்ணி கொள்வோம். சரியா? பெரும்பாலான வேலைகளை ஆற்றுவதற்கான முக்கிய சக்தியாக மின் சக்தியை குறிப்பிடும். யோசிச்சு பாருங்க, வீட்டுல கரண்ட் இல்லாட்டி எவ்வளவு கஷ்டப்படுவீங்க. மின் விசிறியை இயக்குறதுக்கு, நீரை பம்புறதுக்கு, விடிய எழுப்பின உடனே எங்களுக்கு மோட்டார் போட்டு தண்ணி அடிச்சு வச்சிருப்போம்.
ஃபுல்லா. திடீரென கரண்ட் இருந்தாலும் உங்களுக்கு தண்ணியானது சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். ஒளியை பெறுவதற்கு லைட் இல்லாம இருக்கும், கரண்ட் இல்லாட்டி இருட்டாக இருக்கும். ஒளியை பெறுவதற்கு கரண்ட் எடுக்கும், வெப்பத்தை பிறப்பிக்க கரண்ட் எடுக்கும் போன்ற எண்ணற்ற பயன்கள் மின்சக்தியிலிருந்து பெறப்படும். அப்ப இவ்வளவு தானா கரண்டால கிடைக்கிற பயனுண்டா? கிடையாது. பாருங்க, இதை தாண்டி நீங்க வெளியில யோசிச்சு பாருங்க. ஒளி அலங்காரங்கள் செய்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்வு செய்யறதுக்கு ஒளி அலங்காரம் செய்யும். அப்ப அதுக்கு கரண்ட் வேணும். கலர் கலரா பல்பை மட்டும் பூட்டி வச்சா சரியா? அது ஒளிர வேண்டாமா? அப்ப அது ஒளிர வேணுமெண்டா அதுக்கு கரண்ட் தேவைப்படும், மின்சக்தி தேவைப்படும். அதே போல எனௌன்ஸ் பண்றதுக்கு, நல்ல சத்தமாக எனௌன்ஸ் பண்றதுக்கு ஒலியை பெருசாக்குறதுக்காக ஒலி வாங்கிகள் பயன்படுத்தப்படும். அப்ப அதுக்கு எங்களுக்கு கரண்ட் தேவைப்படும், மின்சக்தி தேவைப்படும். சரியா? அதை விட பாருங்க, ஒரு போட்டோ காப்பி பண்றேன்னா போட்டோ காப்பி மிஷினுக்கு கரண்ட் தேவைப்படும். சரியா? அப்ப அதே போல கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்க அதுக்கு கரண்ட் தேவைப்படும். நாங்கள் ஒரு ஏசி போடுவதாக இருந்தால் ஏசிக்கு கரண்ட் தேவைப்படும். இவ்வாறு மின்சக்தியானது பல்வேறு விதமான முறைகள்ல நாங்க பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கு. அப்ப மின்சக்தி இல்லைன்னா அது பெரிய அளவில பாதிப்பாக இருக்கும். இப்ப எல்லாரும் அதுக்கு நாங்க பழகிட்டோம், கரண்ட்டுக்கு எல்லாரும் பழகிடும். ரைட்? அப்ப மின்சக்தி அன்றாட வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்றாக மாறி இருக்கு. அப்ப அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருக்கிற சக்தி முதல் ஒளிச்சக்தி. சரியா? பாருங்க, இடியோசை கேட்கும் சந்தர்ப்பங்களில் வீட்டு ஜன்னல் கதவுகள் அதிர்ந்ததை நீங்கள் அனுபவ ரீதியாக உணர்ந்திருப்பீர்கள். இப்ப சில சமயம் பாருங்க, பெரிய இடி ஒன்று எங்கேயாவது விளையக்குள்ள எங்களோட வீட்டுல இருக்கிற கதவு அதிரும் அல்லது ஜன்னல்கள்ல அதிர்வு பார்க்கலாம். அப்ப ஏற்கனவே எங்கேயோ ஒரு இடி இடி கேக்குள்ள எங்கட வீட்டுல எப்படி அந்த அதிர்வானது உணரப்படுகிறது என்றால் அதனுடைய சக்தி, ஒளியில இருக்கிற அந்த சக்தி தான் இப்படி அதிர்வை உண்டாக்குது என்று சொல்றோம். சரியா? சில சமயம் பாருங்க, அந்த வாகனத்தின் சத்தம், அதாவது அந்த இரைச்சல் போன்ற சத்தம் காத நோகுற மாதிரி இருக்கு. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, ஹெட்செட்டை போட்டு சத்தமா பாட்டு கேட்டா எவ்வளவு நேரத்துக்கு காதுல அந்த பாட்டு கேட்பீங்க? காது கட்டாயம் நோகும் முடியும், காது வலிக்கும். ஹெட்செட்டை போட்டுட்டு கன நேரம் பாட்டு கேட்டா காது நோகும். சரியா? அதாவது ஒலிக்கும் சக்தி இருக்குது பிள்ளை. நம்ம சவுண்ட் தானே அதுல ஒன்றும் இல்லைன்னு நாங்க விட இயலாது. சவுண்டா அதுவும் ஒரு சக்தி. இப்ப பறவைகளினுடைய குரல் ஒலி என்பது மெல்லியதாக இருக்கும். ஒரு குயில் கூவுற சவுண்ட் மெல்லியதாக இருக்கும், ஒருவேளை இனிய இசையாக இருக்கும், அதை ரசிச்சு கேட்டு. ஆனா ஒரு இரைச்சலான ஒலிகளை நாங்க கேட்க வெறுப்பா இருக்கு. அதாவது ஒரு டிஸ்டர்பா இருக்குது, டிஸ்டர்பன்ஸா இருக்கு எங்களுக்கு. ஒரே கதைச்சு கொண்டு இருக்கிறது. இப்ப நீங்க வகுப்பறையில இருந்தா ஆசிரியர்கள் சொல்லியிருக்கோம், அமைதியாக இருங்க, அமைதியாக இருங்க, கதைக்க வேண்டாம், கதைக்க வேண்டாம் என்று திருப்ப திருப்ப சொல்லுவார்கள். ஏன் அப்படி சொல்லுறீங்கன்னா அந்த இரைச்சலான ஒலி எங்களுக்கு பிடிக்காது. சரி, இரைச்சல் ஏன் நாங்க சொல்றோம்? இப்ப குரல், இப்ப ஒரு குயில் கூவைக்கு அதை ஏன் இனிமையான இசை என்று சொல்றோம்? மாணவர்கள் வகுப்பறையில கத்துறது ஏன் இரைச்சல் என்று சொல்றோம்? இப்ப குயில் கூவுவது அது ஒரு சங்கத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அமைப்பு, அது ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இரைச்சலான ஒலியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சவுண்ட வெளியேற்று. எல்லாரும் ஒரே மாதிரி கதைச்சா பிள்ளைகள் அது சந்தம். அதாவது ஒரு பாடல 5 பேர் சேர்ந்து ஒரே ராகத்தில் பாடுதல். இனிய இசை ஒரே மாதிரி கொண்டு போறதுதான் தாளம். அவர்களுடைய இசை ராகம் என்பவற்றுக்கு ஏற்ப எல்லாரும் ஒரே மாதிரி பாடுவார்கள். அது இனிமையாக இருக்கு. அதுவே ஒரு வகுப்பறையில இருக்கிற மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மார்க்கெட்ல போயிட்டு அந்த சந்தைக்குள்ள ஒரு கூட்டத்துக்குள்ள நாங்க சிக்கி இருந்தாலும் சரி, அல்லது ஒரு ரோட்ல நாங்க நிக்க போகக்கூடிய அதிகளவு வாகனங்கள் வரக்கூடிய ரோட்டாக இருந்தாலும் சரி, இங்கெல்லாம் நாங்க இனிய இசையை கேட்கிறது குறைவு. அநேகமாக மக்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா அவர்களுடைய சத்தமானது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக கதைப்பார்கள். எல்லாரும் ஒரே மாதிரி கதைக்க மாட்டேங்குது. அதாவது அப்படின்னா ஒன்றா சேர்ந்து பாடத்தான் வேண்டும், ஒரே மாதிரி இருக்க வேண்டும். அப்ப இங்க இரைச்சலான ஒலி எப்படி உருவாகும்டா, அப்ப எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை கேட்கல, அதை கேட்டா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒழுங்கற்ற முறையில அதிர்வு வரும். அந்த ஒழுங்கற்ற அதிர்வு இரைச்சல் என்று சொல்றோம். இப்போ ஒரு இனிமையான இசையன் எல்லாரும் ஒரே ராகமாக எடுப்பேன். அது கேட்கறதுக்கு கொஞ்சம் மனதுக்கு இனிமையாக இருக்கும். அப்ப மனதுக்கு இனிமையான இசையை தரக்கூடிய அதிர்வு நடந்தா அது கேட்கலாம், ரசிக்கலாம் சொல்லும். சரியா? ரைட். அப்ப இனிமையான இசையிலையும் சக்தி இருக்குது, இனிமையற்ற அல்லது இரைச்சல் சவுண்ட்லயும் சக்தி இருக்குது. அதாவது ஒலி என்றாலே அங்க சக்தி இருக்குது. சரியா? அப்ப இந்த ஒலி எப்படி உருவாகும் என்று சொல்லி தரமாறு வகுப்புல நாங்க பார்த்தோம். ஒலி எவ்வாறு உருவாகும், ஒரு அதிர்வு நடக்கதான் ஒலி உருவாகும் என்று சொல்லி நாங்க பார்த்திருக்கோம். எங்க தரம் 6 வகுப்பிலேயே நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க என்ன செய்யறோம்னா அந்த அதிர்வு நடக்குது என்றதை காட்ட போறோம். காட்டினா தானே பிள்ளைகள் நம்ப. எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு செயற்பாடு அல்லது பிராக்டிக்கல் ஒன்று மூலம் நாங்க அதை நிரூபிச்சு காட்டோம். சும்மா சொல்லக்கூடாது அது பிள்ளையோ இது பிள்ளை அப்படி செய்யறது சும்மா சொல்லக்கூடாது, அதை நிரூபித்து காட்ட வேண்டும். பாருங்க, ஒரு செயற்பாடு தந்துரு. தேவையான பொருள் வானொலி பெட்டியும் கடதாசி நுண்ணிய மணலும். ஒரு நுண்ணிய மணல்டா பிள்ளைகள் இந்த கடற்கரையில இருக்கும் தெரியும் தானே மணல், அந்த மணல் அதை நாங்க நுண்ணிய மணல் வச்சுக்கணும். அப்ப வானொலி பெட்டி எதற்காக எடுக்கப்பட்டது, இங்க இருந்து சவுண்ட் ஒன்று உருவாகும். அந்த சவுண்ட உருவாக்குறதுக்கு நாங்க பேட்டரி போட்டுனாலும் பரவாயில்ல, ஒரு ரேடியோவை எடுத்துக்கொள்ள வேண்டும். செய்முறை வானொலி பெட்டியின் ஒலிபெருக்கி மேல் நோக்கி இருப்பதற்காக வானொலியை கிடையாக வைத்து அதன் ஒலியை சற்று அதிகரிக்கும். இந்த வானொலி பெட்டியில ஒலிபெருக்கி இருந்தா அந்த சவுண்ட் வார இடம் இருக்கு தானே வட்டமா, அது மேல் நோக்கி, அதாவது நாங்க மேசையில வைக்கிறீங்கன்னா அது மேல் நோக்கி தெரிய வரும். மேசையில சவுண்ட் வார பக்கம். சரியா? அப்படி வைக்கணும். கடதாசி மீது நுண்ணிய மணலை பரப்பு. ஒரு சின்ன கடதாசி எடுத்து பாருங்க, அதுல போட்டு காட்டப்பட்டிருக்கு. சின்னதா ஒரு கடதாசி எடுத்து அதுக்கு மேல கொஞ்சம் மண் தூளை தூவி விடுது. கடதாசியின் மீது நுண்ணிய மணலை பரப்பி அதனை ஒளிபெருக்கியின் மேலாக பிடியுங்கள். அதற்கு மேல பிடிக்க என்ன நடந்திருக்கு, உங்கள் அவதானங்களை குறித்து கொள்ளுங்கள். பாருங்க, ஒலி காரணமாக, அதாவது வானொலியை நாங்க போட்டு விட்டா அந்த வானொலி அதிர்வதன் காரணமாக
சவுண்ட் வரும். அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அது அதிர் அதன் காரணமாக என்ன நடந்திருக்கும்? அந்த மணல் துணிக்கைகள் மேலும் கீழும் செய்யும். மேலையும் கீழையும் அசையக்கூடியதாக இருக்கும். அதை அவதானிக்கலாம். நுண்ணிய மணல் துணிக்கைகள் மேலும் கீழுமாக அசைவதை அவதானிக்கலாம். இதிலிருந்து ஒலியில் சக்தி அடங்கியுள்ளமை புலனாகும். பாருங்க, அந்த மணல் நீங்க பாட்டு போட்டா, நீங்க ஒரு ரேடியோவுல பாட்டை போட்டா அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்க, அந்த உங்களோட ஸ்பீக்கர் இருக்கு தானே, ஒரு ரேடியோன்னு சொன்னா ரேடியோக்கு ஒரு ஸ்பீக்கர் இருக்கு தானே, அந்த ஸ்பீக்கர்ல அதிர்வு நடக்கும். அந்த அதிர்வு வெளியில இருக்கிற மணல்ல என்ன செய்ய போகுது? முடிய போகுது. அப்ப அந்த மணல் என்ன செய்யும்னா துள்ளி 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 விழும். துள்ளி துள்ளி விழும். அது துன்றதுக்குரிய அந்த சக்தி எங்க இருந்து வருது? சவுண்ட், ஒலி காரணமாகத்தான் அந்த அசையுது. ஒலி சக்திய கொண்டிருக்கு. சக்திய கொண்டிருக்கு. கரண்ட் அங்க நாங்க ரேடியோ போட்ட உடனே பேட்டரி போடுறோம், எல்லாம் கரண்ட்ல போடுறோம். ரேடியோ போட்ட உடனே வேலை செய்யுது. அது அதிரும். இந்த ஒலிபெருக்கி இருக்கிற பக்கமாக நீங்க கைய வச்சு பார்த்தாலும் அதுல நீங்க ஃபீல் பண்ண முடியும். சரியா? நம்ம விஞ்ஞான ரீதியாக ஒலியில அடங்கி இருக்கிற சக்திய ஒலி சக்தி என்று சொல்றோம். இப்போ ஒளி என்றா சூரிய ஒளியில இருந்து வந்தா அது ஒளி சக்தி, லைட் எனர்ஜி. அப்ப இது சொல்லுவோம் சவுண்ட், ஒலி என்று சொல்லுவோம். விஞ்ஞான ரீதியாக ஒலியில இருக்கிற சக்தியை நாங்கள் ஒலி சக்தி என்று சொல்லுவோம். வானொலி பெட்டி ஒலி எழுப்பி இயங்கும் பொழுது அதில் நடைபெறும் சக்தி நிலை மாற்றம். அப்போ ஒரு வானொலி சக்தியில பாட்டு பாடுதல்ல, அங்க என்ன சக்தி மாற்றம் நடந்திருக்கு பாருங்க. வானொலிக்கு நாங்க அது கரண்ட்ல போட்டிருக்கோம், அல்லது அதுக்கு நாங்க பேட்டரி யூஸ் பண்ணி இருக்க வேணும். அப்ப அதுக்கு எந்த சக்தி கொடுக்க வேணும்? மின் சக்தி, கரண்ட் இருக்க வேணும், அப்பதான் ஒர்க் பண்ணும். அப்ப அதுக்கு மின் சக்தியை கொடுக்க ரேடியோ பாடுது. அப்ப ரேடியோ பாடுதல்னா கரண்டாக இருக்கிற சக்தி சவுண்டாக மாறுகிறது. மின் சக்தி முதல்ல அது எப்படி இருந்தது? கரண்டா இருந்தது. அத இப்ப சவுண்டா மாத்து, சவுண்ட் எனர்ஜி. சரியா? ரைட். அப்ப அது ஒரு சக்தி நிலை மாற்றம். இப்ப நாங்க இறுதியாக போன வகுப்புல நாங்க சக்தி நிலை மாற்றம் தொடர்பாகத்தான் பார்த்தோம். சரியா? அப்ப இங்க நாங்க பாக்குறோம் ஒரு ரேடியோவில் நடக்கக்கூடிய சக்தி நிலை மாற்றம். அப்ப இது உங்களுக்கு சில வேளை வினாவாக கேட்கலாம். ஒரு வானொலியில் நடைபெறக்கூடிய சக்தி நிலை மாற்றத்தை எழுதுக. வானொலியில் நடக்கக்கூடிய சக்தி நிலை மாற்றத்தை எழுதுங்க. நீங்க இத எழுதிக்கொள்ள வேண்டும். அதுக்கு நாங்க பேட்டரி போட்டு மின்சக்தியை கொடுத்தா அது பாட்டு பாடி ஒளிச்சக்தியை வழங்கும். சரியா? இப்ப உங்களுக்கு விளங்கி இருக்கும். விளங்கி இருக்கும் இல்லையா? சக்தி நிலை மாற்றம் என்றா என்ன? சக்தி நிலை மாற்றம் என்றா என்ன? ஒரு வடிவத்தில இருந்து இன்னொரு வடிவத்துக்காக இயங்கும். பாருங்க, மேலதிக அறிவுக்காக விரிவுரைகள் அல்லது கூட்டங்கள் நடைபெறும் பொழுது, விரிவுரைகள் ஏதாவது லெக்சர்ஸ் நடக்கும் பொழுது அல்லது ஏதாவது மீட்டிங் நடக்கும் பொழுது சாதாரண ஓசைகளில் காணப்படும் ஒலி சக்தி போதுமானதாக இராமையினால் மின் சக்தியை பயன்படுத்தி
ஒலியின் கேட்கும் அளவை அதிகரிக்க செய்வர். இதற்காகத்தான் ஒலிபெருக்கி லவுட் ஸ்பீக்கர் பயன்படுத்தப்படும். சரியா? இதுல உங்களுக்கு பாட புத்தகத்துல மேலதிக அறிவுக்காக என்று சொல்லி ஒரு கிரீன் கலர் பாக்ஸ்ல சில விடயங்கள் வழங்கப்படும். அந்த விடயங்கள் கட்டாயமாக நீங்க பார்த்து கொண்டுதான் போக வேண்டும். ஏனென்றா அவை உங்களுடைய பகுதி 1 வினாவில் அதிகம் இடம்பெறக்கூடியது. சரியா? ரைட். அடுத்தது இந்த ஒலியை பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் 4. இது கூட வீட்டு வேலையாக தரப்பட்டிருக்கும். இந்த சவுண்ட் பயன்படுற சந்தர்ப்பங்களை சொல்ல சொல்லி. அப்ப அதுல ஒன்று கடலினுடைய ஆழத்தை அறிவதற்கு. அப்ப கடலினுடைய ஆழத்தை அறியறதுக்கு எப்படி சவுண்ட் யூஸ் ஆகுது? களியொலி அலைகள். களியொலி அலைகள் என்று சொல்லுவோம். அதுல இருந்து அந்த கடலினுடைய கப்பல்ல போறோம்னா அந்த கப்பல்ல இருந்து கடலினுடைய அடியை நோக்கி செலுத்தப்பட்டு ஒலி செலுத்தப்பட்டு அது தரையில பட்டு திரும்பி வார அளவை வைத்துக் கொண்டு அந்த கப்பல் எந்தளவு தூரம் பயணிக்கிறது, எந்தளவு ஆழத்தில் பயணிக்கிறது என்று நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப அது மிக பிரதானமான ஒரு நிகழ்வு. என்னது? ஒளிசக்திய பயன்படுத்துற பிரதானமான சந்தர்ப்பம் களியொலி அலைகளை பயன்படுத்துதல். சரியா? ரைட். அதே மாதிரி சில நிகழ்வுகள்ல ஒலி எழுப்புவதற்காக ஒலி சக்திய பயன்படுத்தும். பாட்டுகள் பாடுறதுக்கு, தேவாரங்கள் பாடுவதற்காக நாங்க சவுண்ட பயன்படுத்துற வெவ்வேறு சந்தர்ப்பங்களை நீங்க எழுதி கொள்ள முடியும். சரியா? அப்ப இன்றைக்கு படித்த விடயங்கள்ல இருந்து சில வினாக்களை நாங்க எழுதி கொள்ளுங்க. இன்றைக்கு நாங்க படித்தது மின்னை பயன்படுத்தி வேலை செய்தல், மின் சக்தி தொடர்பானது. சரியா? எழுதி கொள்ளுங்க. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. அழைச்சு கொள்ளுவோம். சில வினாக்களை பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. முதலாவது வினா. மின்சக்தி பயன்படும் சந்தர்ப்பங்கள் 5 தரும். மின்சக்தி பயன்படும் சந்தர்ப்பங்கள் 5 தருக. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கரண்ட நாங்க எப்படி யூஸ் பண்றோம்ன்றதை வச்சுக்கொண்டு நீங்க இங்க எழுதிக்கொள்ளுங்க. சரி, மோட்டரை இயக்குவதற்கு, மின் விசிறியை சுழலச் செய்வதற்கு, மின் குமிழை ஒளிரச் செய்வதற்கு, குளிரூட்டியில, மின் அழுத்தியில, அப்படி நீங்க உங்களோட வீட்டை வச்சுக்கொண்டே நோட் பண்ணி கொள்ளுங்க என்னென்ன தேவைகளுக்காக நீங்க கரண்ட யூஸ் பண்ணுவீங்க. சரி, அடுத்ததாக இரண்டாவது
பின்வரும் பொருட்களில் அல்லது உபகரணங்களில் நிகழும் உபகரணங்களில் உபகரணங்கள் நிகழும் சக்தி நிலை மாற்றத்தை எழுதுக. பின்வரும் உபகரணங்களில் நிகழும் சக்தி நிலை மாற்றத்தை எழுது. அதாவது அந்த உபகரணத்துக்கு என்ன சக்தியை கொடுத்தால் அது எதுவாக மாறும் என்று எழுதணும். இப்ப நான் முதலாவது எழுதி கொள்றேன். அயன் பாக்ஸ், அதாவது மின் அழுத்தி. மின் அழுத்தியில என்ன சக்தி நிலை மாற்றம் என்று எழுதணும். உதாரணத்துக்கு நான் எழுதி காட்டுறேன். அயன் பாக்ஸுக்கு நாங்க கரண்ட் கொடுத்தா, அதாவது மின் சக்தியை கொடுக்க இந்த உதாரணம் இல்லையா, அம்புக்குறி போடணும். அது என்னவாக மாறும்? கரண்ட கொடுத்தா அயன் பாக்ஸுக்கு மின் அழுத்திக்கு கரண்ட கொடுத்தால் அது வெப்பமாகுது, ஹீட் ஆகுது தானே. அயன் பாக்ஸ் ஹீட் ஆன அப்புறம் தானே நாங்க அயன் பண்ணுவோம். அப்ப அது எப்படி மாறுது? என்ன சக்தியாக மாறுது? வெப்ப சக்தி. மின் சக்தி வெப்ப சக்தியாக மாறும். இதே போல இந்த கீழே தரப்போற இந்த உபகரணங்களை நீங்க அதுல என்ன சக்தியை நாங்க கொடுத்து எப்படி மாத்துறோம் என்று எழுதி கொள்ளும். சரியா பிள்ளைகள்? இந்த உபகரணங்கள்ல என்ன சக்தி நிலை மாற்றம் வருகிறது என்று சொல்லி எழுதி கொள்ளும். இன்றைக்கு நாங்க பார்த்தது மின் சக்தி மற்றும் ஒளி சக்தி தொடர்பானது. மின்னை பயன்படுத்தி ஆற்றக்கூடிய சில வேலைகளைத்தான் நாங்க பார்க்கிறோம். அப்ப மின் சக்தி பயன்படுகிற சந்தர்ப்பம் 5 எழுத வேண்டும். மின்னை பயன்படுத்துற சந்தர்ப்பமாக நீங்க 5 எழுதி கொள்ள முடியும். அப்ப அது உங்களுக்கு மிகவும் இலகுவானது. சரியா? கரண்ட் என்னத்துக்கு யூஸ் பண்றோமோ அதுல உங்களுக்கு தெரிஞ்சதுக்குள்ள நீங்க எழுதி கொள்ள. என்ன செய்யறோம்? நீரை பம்புவதற்கு அல்லது மோட்டார் போடுறதுக்கு நீர் மின் சக்தியை பயன்படுத்தும். தொலைக்காட்சியில படங்களை பார்க்கறதுக்கு நிகழ்ச்சிகளை பார்க்கறதுக்கு கரண்டை யூஸ் பண்ணும். வானொலியில பாட்டு கேட்கறதுக்காக கரண்டை யூஸ் பண்ணும். சரியா? வேற என்ன? மின் விசிறிய சுழல செய்யறதுக்காக பயன்படுத்தும். ஏசி போடுறதுக்காக பயன்படுத்தும். ஃப்ரிட்ஜ் வேலை செய்யறதுக்காக பயன்படும். அதே மாதிரி ஹீட்டர் வேலை செய்யறதுக்காக பயன்படும். மின் கும்பல ஒளிர வைக்கிறதுக்காக பயன்படும். அப்ப கரண்ட யூஸ் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. பாருங்க, போட்டோ காப்பி அடிக்க போனா அங்க கரண்ட் இல்லைன்னா அடிக்க மாட்டோம். எங்களுக்கு கரண்ட் ஒரு இன்றியமையாத ஒன்றாக வந்துட்டது எங்களுடைய வாழ்க்கையில. சரியா? அந்த சந்தர்ப்பத்துல பொருத்தமாக இருக்கிற 5 சந்தர்ப்பத்தை எழுது. இரண்டாவது, பின்வரும் உபகரணம்
சக்தி நிலை மாற்றம். இப்ப இதுல எழுதினாக்கள் கெட்டிக்காரர். நீங்க எழுதினீங்க, நான் இதுல ஆன்சர் பக்கத்துல என்ன சக்தி நிலை மாற்றம் நடந்திருக்கு எழுதி கொள்றேன். எழுதாதாக்கள் அதை பார்த்து நீங்க நோக்குங்க. மின்னழுத்தில ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கு நான் கரண்ட் மின் சக்தி கொடுத்தா ஹீட் ஆகும் வெப்பம். வானொலிக்கு கரண்ட கொடுத்தா பாட்டு பாடும் ஒலிச்சத்தம். மின் சக்தியை கொடுத்தா அதுல இருந்து பாட்டு வருது, அது ஒலிச்சத்தம். சவுண்டாக மாறும், பாட்டு பாடும். தொலைக்காட்சியில மின் சக்தியை கொடுக்க படம் தான் வரும். அப்ப அத சொல்றது ஒளி சக்தி. ஒளி தொலைக்காட்சியில பிள்ளை ஒளியும் வரும், ஒலியும் வரும், சவுண்டும் வரும், லைட்டும் வரும். ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அந்த பாட்டும் கேட்கும், சவுண்டும் வரும், அந்த வீடியோவும் வரும். அப்ப ஒளியும் வரும், ஒலியும் வரும். வழக்கமா தொலைக்காட்சி இப்ப வானொலின்னா கட்டாயம் ஒலிதான் வரும். வானொலியில நாங்க பார்க்கலாதானே டான்ஸ் ஆடுற மாதிரி. வானொலின்னா கட்டாயம் மின் சக்தி ஒலி சக்தி என்றுதான் ஓட வேண்டும். தொலைக்காட்சியாக இருந்தால், டிவியாக இருந்தால் நீங்க மின் சக்தி ஒளி சக்தி என்று போடுவது சிறப்பு. மின் சக்தி தான் ஒளி சக்தியாக மாறுகிறது. மின் சக்தி ஒளி சக்தியாக மாறும். அடுத்தது மின் விசிறி. ஃபேனுக்கு நாங்கள் மின் சக்தியை கொடுத்தால், கரண்டை கொடுத்தால் அது இயங்கும் என்று சொல்றோம். இயங்கும் இது ஃபேன் சுழலும், அதுதான் இயங்கும். இப்ப இயங்குற பொருள்ல என்ன சக்தி இருக்கு? நேற்று போன வகுப்புல நாங்க படிச்சிருக்கிறோம் இயக்க சக்தி. அது இயக்க சக்தியாக மாறும். இந்த விடயங்களை நீங்க எழுதி கொள்ளுங்க. இன்றைய நாள்ல நாங்க பார்த்த விஷயம் ரெண்டு விஷயம் பற்றி, ரெண்டு சக்திகள் பற்றியது. ஒன்று மின் சக்தி பற்றியது, இன்னொன்று ஒலி சவுண்ட் பற்றி. இன்றைக்கு படிச்ச விஷயங்கள் இருந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இன்றைக்கு படிச்சதுல உங்களுக்கு எந்த விதமான டவுட்ஸும் இல்லைன்னு சொன்னா நாங்கள் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதோட இதே வகுப்பை நான் நிறைவு செய்து கொள்றேன். தேங்க்யூ.